நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அப்புறம் கடைசியில ராஜகுமாரன் வருவான். கல்யாண ட்ரெஸ்ஸையும் கொண்டு வந்திருக்கான். அக்கா, என்ன பார்க்க விடு. ராஜகுமாரனுக்கும் ராஜகுமாரிக்கும் கல்யாணம் முடிஞ்சதும் அவங்க 2 பேரும் வாழ்க்கை மொத்தமும் சந்தோஷமா சேர்ந்து வாழ்வாங்க. அதோட கதை முடிஞ்சது. சின்ன வயசுல நான் கேட்ட இந்த கதைகள்லாம் உண்மைன்னு நினைச்சிட்டு இருந்தேன்க்கா. ஏன் இப்ப இதெல்லாம் உண்மைன்னு தொடலையா? இது எல்லாம் நம்புறது கொஞ்சம் கஷ்டம் தானேக்கா. நிஜ வாழ்க்கையில நமக்கு ராஜகுமாரன் எங்க இருந்து வருவான்? ராஜகுமாரங்களா இங்க கோபக்காரங்களா மாறிட்டாங்க. எப்ப பார்த்தாலும் கோவப்படுறதே வேலையாயிடுச்சு. எல்லாரையும் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிக்கலையா? ஒருவேளை நிஜ வாழ்க்கையில நம்ம ஆசைப்படுற மாதிரி ஒரு ராஜகுமாரன் நமக்கு கிடைச்சா கூட நம்ம அவன் கூட சேர்ந்து வாழ முடியுமா இல்ல வாழ முடியாதானே தெரியலையே. ராஜகுமாரனுங்களுக்கும் ராஜகுமாரிங்களுக்கும் மட்டும்தான் கல்யாணம் நடக்கும். நாம சின்ன வயசுல ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். அப்ப இந்த உலகத்தை பத்தி நமக்கு தெரியாது. எந்த வேதனையும் நமக்கு கிடையாது. ஸ்ருதி, இவ்வளவு நேரமும் நீ பேசினது ஷாம பத்தியா என்ன? ஆமாக்கா, நீங்க அந்த அபிஷேக பத்தி பேசிட்டு இருந்தீங்களா என்ன? ஸ்ருதி இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா சின்ன, இன்னைக்கு அவங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்க. முதல்ல நான் கூட ஏதோ வெக்கப்படுறாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்களோட ஃபியான்சி கிட்ட நான் பேசும்போது நான் அவங்க கண்ணை பார்த்தேன். ஆனா அவங்க பார்வையில ஏதோ சங்கடம் தெரிஞ்சது. நான் அவங்க கிட்ட அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணேன். சின்னா, நீ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணியே இல்லையா? அவளுக்கு ஏன் டென்ஷன்? சந்தோஷமா இல்லைன்னா ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்? பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஏன் இப்ப முடிவு எடுக்கணும்? சந்தோஷமா இல்லைன்னா ஏன் ஒத்துக்கணும்? யார் இதெல்லாம் செய்ய சொன்னாங்க? யாரும் ஒன்னும் அவளை வற்புறுத்தலையே. அவன் அவ காதலிக்கல, அவன் அவளுக்கு பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவன் கூட எப்படி வாழ முடியும்? இது சின்னா, நீ என்ன பேசிட்டு இருக்க? சின்னா, என்னாச்சு உனக்கு? I'm fine. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க. அவன் அவ காதலிக்கல, அவன் கூட வாழ முடியாது. அப்படி இருக்கும்போது அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன அவசியம் அவளுக்கு? என்னாச்சு? உன் கல்யாண விஷயத்தை பத்தி கேட்டோன்னா எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ மட்டும் ஸ்ருதி,
ஸ்ருதி, அது வந்து அத்தை உங்களுக்கு கல்யாண ட்ரெஸ் அப்புறமா நகை எல்லாத்தையும் காட்டினாங்களா? அது அவங்களுக்கு நிறைய பிடிச்சிருந்தது, ஆனா அவங்களால அதை வாங்க முடியல. ஸ்ருதி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்ககிட்ட பணம் கொடுக்கறேன்னு சொன்னப்போ அத்தை உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதை நான் உங்களுக்கு பரிசா கொடுக்க போறேன்னு நினைச்சாங்க. அப்புறம் ஸ்ருதி, அது வந்து அத்தை அத்தை சொன்னது உண்மைதான். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது அவசியம் தானே. ஆனா ஸ்ருதி, நாளைக்கு சாயந்தரம் உங்க கூட நான் வெளியே வர முடியாது. அது எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. நாம நாளான்னைக்கு வெளியே போலாமா? நல்ல நண்பர்களா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போயிட்டு வருவோமே. அப்புறம் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. இப்படியெல்லாம் நான் பேசுறத கேட்ட உங்களுக்கு ஒரு மாதிரியா தோணலாம். எல்லாமே திடீர்னு நடக்குது. எனக்கும் ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆனா நம்மளால என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? உனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருக்கு, ஆனா நீ என்கிட்ட அதை சொல்லவே இல்லை. இத பத்தி நீ என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லையா? சொல்லு, உனக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சுன்னு. இத பத்தி உங்ககிட்ட சொல்லணும் என்ன அவசியம்? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியணும். என்ன? நீங்க எனக்கு மோதிரம் போட்டு விடக்கூடாது. ஏன்னா இது என் நிச்சயதார்த்த மோதிரம். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல. ஹனிமூன் போகும்போது யூரோ ரயில போலாம். இந்த ட்ரிப் ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கும். அஸ்வின், இது கொஞ்சம் பாரு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சீக்கிரமா சொல்லுங்க, இன்னைக்கு நான் அவர் கூட போகும்போது எந்த புடவை கட்டிக்கிட்டோம்? அஞ்சலி, இந்த லைட் கலர் சாரி இருக்கே, இது ரொம்ப அழகா இருக்கு, உனக்கு பொருத்தமாவும் இருக்கும். அத்தை, அவருக்கு இந்த கலர் பிடிக்கவே பிடிக்காது. அப்படியா? அப்படின்னா வேண்டாம். அக்கா, இந்த சாரி நல்லா இருக்கும்ல? தேங்க்யூ. அம்மா, எல்லாருமே ஸ்டடியில் உட்காந்துருக்காங்க. ஸ்ருதி இன்னைக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தாங்க. அவங்க ஃபேன்ஸு கிட்ட பேசும்போது நான் அவங்க கண்ணை பார்த்தேன். அவங்க கண்ணில் ரொம்ப சங்கடம் தெரிஞ்சது. அட ஸ்ருதி, இதுதான் பெர்ஃபெக்ட் சாய்ஸ். உங்களுக்கு தெரியுமா, அவரோட ஃபேவரட் கலர் இதான். அது தெரிஞ்சு கூட நான் கன்ஃபியூஸ் ஆறேன் பாருங்க.
வாவ், ரொம்ப பிரிட்டியா இருக்கு. இது உனக்கு உன் ஃபியான்ஸே கிஃப்ட் பண்ணாரா? பாத்தீங்களாக்கா, நாட்டுப்புறத்தோட ஃபியான்ஸே முதல்ல லெஃப்ட் ஹேண்ட்ல ரிங் போட்டு லெஃப்ட் ஹேண்ட சொந்தமாக்கிட்டாரு. இப்போ ரைட் ஹேண்ட்ல பிரேஸ்லெட் போட்டு அதையும் சொந்தமாக்கிட்டாரு. ஹவ் ரொமான்டிக் இல்லக்கா? அக்கா, என்னோட போன் எங்க இருக்கு? ஐ திங்க் ரூம்ல இருக்கும்னு நினைக்கிறேன். நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்க பாருங்க ஸ்ருதி, நான் போய் இதை அயன் பண்ண கொடுத்துட்டு வரேன். ஸ்ருதி, என் போன் கொஞ்சம் எடுங்களேன். யாருன்னு பாருங்க. சரிங்க அஞ்சலி. ப்ளீஸ் நேத்து ராத்திரி மாதிரி போனை கட் பண்ண வேண்டாம். என் மேல இவ்வளவு கோமா இருக்கிறது அவ்வளவு நல்ல விஷயம் இல்ல. போனை எடுத்துட்டீங்கல்ல, இப்போவாவது என் கூட பாசமா பேசினா நல்லா இருக்கும். இன்னைக்கு சாயந்தரம் நான் உங்களை பார்க்க வரேன். இன்னொரு விஷயம், இப்போ நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன், இன்னைக்கு ராத்திரி. நீங்க யாரு? யாரு ஸ்ருதி? சொல்லுங்க. இப்ப பேசுனது ஸ்ருதியா? ஹலோ ஹலோ. ராணியம்மா, நீங்க வரீங்கல்ல? நிஜமா நான் சாயந்தரம் வரேன். கரெக்டா 8 மணிக்கு இருக்கணும், மறந்துடக்கூடாது. சரி, நான் வந்துடுறேன். சரிங்க. இந்த குரலை நான் முன்னாடி கேட்டிருக்கேன். இது யாரோட குரலா இருக்கும்? ஸ்ருதி, உங்க கல்யாண டேட் எப்ப ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க? நீங்க கல்யாணத்துக்கு ஷாப்பிங் போவீங்கல்ல, அப்ப நானும் உங்க கூட வருவேன். கல்யாண பர்ச்சேசிங்காக போகிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ருதி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சேன். நான் நேத்துல இருந்து உங்களை கவனிக்கிறேன். நீங்க ஏதோ ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க. உங்களுக்கு உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சந்தோஷம் தானே? என்ன மன்னிச்சிருங்க, இது உங்களோட பர்சனல் விஷயம். நான் அதுல தலையிடக்கூடாதுதான். ஆனாலும் இங்க பாருங்க ஸ்ருதி, நான் உங்க கூட பிறந்த அக்கா மாதிரி. அதனால இது கேக்குறது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அஞ்சலி அக்கா, பாட்டியம் உங்களை வர சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட வேண்டிய சொந்தக்காரங்க லிஸ்ட் அவங்க தயார் பண்ணிட்டாங்களா? சரி, நீங்க போங்க. பாட்டி கிட்ட சொல்லுங்க நான் அதோ வந்துடுறேன்னு. அஞ்சலி, நீங்க சீக்கிரம் போங்க. பாட்டி உங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. நீங்களும் என் கூட வாங்கல. சரி. நீங்க ஏதோ டென்ஷனா இருக்கீங்க. உங்களுக்கு இந்த கல்யாணத்துல சந்தோஷம் தானே? உன் கல்யாணத்தை நினைச்சு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நீ
உன் உட்பி கிட்ட சொல்லி அடுத்த தடவை காஸ்ட்லியான கிஃப்ட்டை வாங்கி தர சொல்ல. காஸ்ட்லியும் சீப்போ அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. அதை பத்தி கவலைப்படணும். ஏன்னா சீப்பான பொருட்கள் ரொம்ப சீக்கிரத்துல உடைஞ்சிரும். அவனை பணக்காரனா நினைச்சு நீ அவனை மயக்கி இருந்திருக்கலாம். அவனும் இந்த பிரேஸ்லெட் மாதிரி சீப்பா இருக்கலாம். என்னோட உட்பியோட பேங்க் பேலன்ஸை நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது மிஸ்டர் அஸ்வின். என்ன பொறுத்தவரை எனக்கு எந்த விஷயங்கள் முக்கியமோ அதுபடி பார்த்தா அவர் பெரிய பணக்காரர். அவ்வளோ நம்பிக்கை இருக்கும்போது உனக்கு ஏன் சந்தோஷமே இல்லை? என்னை பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம் மிஸ்டர் அஸ்வின். ஏன்னா என் சந்தோஷம் என்னன்னு உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. ஆனா உங்களுக்கு தான் நிறைய பேங்க் பேலன்ஸ் இருக்குல்ல, அப்படி இருந்தும் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இந்த கேள்வியை என்கிட்ட கேட்காதீங்க, உங்ககிட்ட நீங்களே கேட்டுக்கங்க. ஏன் நீங்க சந்தோஷமா இல்ல? என்னை பத்தி யோசிக்காதீங்க. நான் இப்பதான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஒண்ணு கொஞ்சம் வாமாங்க. அம்மா அஞ்சலி, நான் என்ன யோசிக்கிறேன்னா சின்னாவும் சுருதியும் உன் கூட வந்தா நல்லா இருக்கும்ல? ஹலோ, நான் தாங்க அஞ்சலி பேசுறேன். அஸ்வினோட என்கேஜ்மெண்ட் இன்விடேஷன் கொடுக்கணும். ஏன் நீங்க மட்டும் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? இந்த கேள்வியை என்ன கேட்காதீங்க, உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. நீங்க ஏன் சந்தோஷமா இல்ல? என்கேஜ்மெண்ட் அடுத்த மாசம் தான். என்னாச்சு சின்ன? அஸ்வின், ஆர் யூ? நிச்சயதார்த்தம் அடுத்த மாசம் இல்ல, நாளைக்கே நடக்கணும். நிச்சயதார்த்தம் அடுத்த மாசம் இல்ல, நாளைக்கே நடக்கணும். என்ன? நான் என்னோட டெலிகான்ஃபரன்ஸ் எல்லாத்தையும் போஸ்ட்போன் பண்ண போறேன். என்ன அஸ்வின், நீ ஜோக் பண்ணிட்டு இருக்கியா? நான் ஜோக் பண்ணிருக்கேனா? ஆனா சின்ன, நிச்சயதார்த்தம்னா நிறைய வேலை இருக்கு. அப்படி என்ன வேலை இருக்கு? 2 ரிங் வேணும், அதை நீங்க 2 பேரும் போய் வாங்கிட்டு வாங்க. வெறும் மோதிரம் மாத்திக்கிறதுக்கு இது என்ன சின்ன பசங்க விளையாட்டா? சின்ன, உன்னோட நிச்சயதார்த்தம், ரிலேஷன்ஸ் எல்லாம் வருவாங்க, பண்டிதரை கூப்பிடணும், இன்னும் நிறைய சடங்கெல்லாம் பாக்கி இருக்கு. அப்புறம் லாவண்யா, அவங்க குடும்பத்துல இருந்து யாராவது வர வேண்டாமா? சின்னா, அஞ்சலி சொல்லதெல்லாம் சரிதான்னு எனக்கு தோணுது. முகூர்த்த தேதி வேற 1 மாசத்துக்கு அப்புறம் தானே கிடைச்சிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது என்ன நாளா இருந்தா என்ன? நீங்க எல்லாரும் ஏன் இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. கல்யாணம் செஞ்சுக்க மாட்டேன்னு நான் சொல்லும்போது உங்க யாருக்குமே அது பிடிக்கல. ஆனா இப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன், இப்போ ஏதோ ப்ராப்ளம் பண்றீங்க. நான் எதை சொன்னாலும் நீங்க அதை கேட்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? மை செல்ஃப் மனோரமா, எனக்கு நோ ப்ராப்ளம். ஹலோ, ஹாய், பை பை பை. சின்ன, இன்னொரு தடவை நல்லா யோசிச்சு சொல்லு. ஆமா அஸ்வின், ஐ மீன் இவ்ளோ சீக்கிரமா? என்கேஜ்மெண்ட் நாளைக்கு நடக்கணும், இல்லைன்னா எப்போ நடக்காது. இதுக்கு மேல எல்லாமே உங்க இஷ்டம்.
அண்ணா சின்ன சின்னா